உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். வாஞ்சியோடு இந்த டேவிட் ஜீசஸ் நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தாமே புதுப்பித்து நடத்துவாராக. இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பதும் கேட்பதும் அர்ப்பணித்து ஆசீர்வாதம் பெறுவதும் மாத்திரமல்ல, உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற அநேகருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் அவர்களும் பார்த்து கேட்டு அர்ப்பணித்து ஆசீர்வாதம் பெறும்படி செய்ய நீங்களும் எங்களோடு ஒத்துழைப்பு தர வேண்டும். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அன்பானவர்களே, மோசேயை தேவன் அழைத்த போது தன்னை மோசேக்கு அக்னிமயமான தேவனாக அவர் வெளிப்படுத்தி காட்டிய இடம்தான் இந்த இடம். தேவனுடைய பிரசன்னம் எங்கே நமக்கு வருகிறதோ அங்கே அந்த பரிசுத்த தேவனுடைய பிரசன்னத்தினால் நாம் எல்லோருமாய் அந்த பரிசுத்த சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இந்த உலகில் பரிசுத்தமான இடம் என்று ஓரிடமும் கிடையவே கிடையாது. ஏன், அது இஸ்ராயல் தேசமாக இருக்கட்டும், அது எருசலேம் பட்டணமாக இருக்கட்டும், அங்கே போய் பார்த்தால் உலகில் இருக்கிற சகல பாவங்களும் அங்கேயும் இருக்கிறதை காணலாம். அப்படி என்று சொன்னால் பரிசுத்த இடம் என்பது எது? பரிசுத்த தேவன் அவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு எங்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அவருடைய சமூகம்தான் நமக்கு பரிசுத்த இடமாகும். மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் கால்கள் இருக்கிற செருப்பை கழட்டி போடு என்று சொல்லி. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? மோசே தன்னை ஒரு பெரிய வல்லவனாக, தலைவனாக, என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி தன்னையே ஒரு எஜமானனை போல மனதில் பெருமையோடு அவர் கடந்த காலத்தில் அவர் செயல்பட்டவர். அவருடைய விளைவு யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 11லிருந்து 15 வரைக்கும் பாருங்கள். ஒரு எகிப்தியனை அவர் கொலை செய்து அந்த கொலை குற்றம் எங்கே என் மேல் வருமோ என்று சொல்லி அவர் மீதியான் தேசத்துக்கு ஓடி போய் அங்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து ஆடு மேய்க்கிறவனாக மோசே மாறி போனார். தேவனிடத்தில் தன்னை ஒரு வேலைக்காரனாக, ஒரு ஊழியக்காரனாக அவர் அர்ப்பணிக்காமலே போய்விட்டார். இன்றைக்கு இரக்கமுள்ள தேவன் மோசைக்கு தன்னை வெளிப்படுத்தி, உன் கால்களுக்கு செருப்பை கழட்டி போட்டு என்னண்டை வா என்றார். அதனுடைய பொருள் என்ன? உன்னை ஒரு வேலைக்காரனாக எனக்கு அர்ப்பணி, ஒரு ஊழியக்காரனாக உன்னை எனக்கு அர்ப்பணி, உன்னை நான் எடுத்து பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். இதை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் உலகில் உள்ள எல்லாருக்கும் தேவன் இந்த செய்தித்தான் சொல்லுகிறார். அறுவடையே அதிகம், விளையாட்களோ குறைவு என்றார் ஆண்டவராய் இயேசு. இன்றைக்கு எவ்வளோ ஊழியக்காரர்கள் தங்களை என்னென்னமோ பெயர்களோடு பெருமைப்படுத்தி கொண்டு திரிகிறார்கள். அவர்கள் தேவனால் எடுத்து பயன்படுத்தவே முடியாது. யார் ஒருவர் தேவனை தன் எஜமானனாக கொண்டு அவருக்கு முன்பு அவருடைய கட்டளையை செய்து நடத்த, அவருடைய சித்தத்தை செய்ய வேலைக்காரர்களாக, பணியாளர்களாக அனுதினம் தன்னை அர்ப்பணிப்பார்களோ அவர்களைத்தான் தேவன் எடுத்து பயன்படுத்துவார். மோசே வேலைக்காரனாய், பணியாளனாய் தன்னை அர்ப்பணித்த போதுதான் மோசையை கொண்டு தேவன் இஸ்ராயல் மக்களை எகிப்தில் விடுதலை செய்தார். இன்றைக்கும் இந்த செய்தி கேட்கிற அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்பலாம். உங்களை பணியாளனாக, வேலைக்காரனாக, வேலைக்காரியாக, எஜமானனான தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணியுங்கள். அப்பொழுதுதான் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள சர்வ வல்லமுள்ள பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து சிலுவை மட்டும் உமக்கு தன்னை தாழ்த்தி ஒரு பணியாளனாக, வேலைக்காரனாக தன்னை அர்ப்பணித்தார். அவரை கொண்டு உலகத்தை நீ ரட்சிக்கிறீர், இன்றைக்கும் ரட்சித்தீர். அதுபோல நாங்களும் எங்களை ஒரு பணியாளனாக, வேலைக்காரனாக எங்களை அர்ப்பணிக்கும் போதுதான் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீர். இந்த சத்தியத்தை
என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் ஆவியானவர் உணர்த்தி, சுயம் சாகடித்து, பெருமை சாகடித்து, சுய புகழ், ஜாதி பெருமை, படிப்பு பெருமை எல்லாம் சாகடித்து, தன்னை ஒரு பணியாளனாக, ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக அர்ப்பணிக்கும்படி ஆவியானவர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.